தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் பசித்த மரம் அப்படின்ற வங்காள மொழி சிறுகதையை பார்க்கலாம். இந்த சிறுகதை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு திரு வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்டது. இந்த கதையை எழுதியவர் அப்படின்னு பார்த்தோன்னா சத்யஜித் அப்படின்ற வங்காள மொழி எழுத்தாளர். இந்த கதையில் ஒரு அரிய வகை மரத்தை பற்றிய ஒரு வினோதமான தகவல் உள்ளது. ரொம்ப அழகான கதை. கதையில் ஒரு 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. யார் அப்படின்னு பார்த்தோன்னா பரிமல், இவர் ஒரு எழுத்தாளர். காந்தி பாபு ஐயா, இவர் ஒரு தாவரவியல் பேராசிரியர். அப்புறம் சிபி, இவர் பரிமல் எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, அவருடைய நண்பர். இப்போ கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், பரிமல் எழுதிட்டுருக்காரு, நாவல் எழுதிட்டுருக்காரு. எழுதிட்டு இருக்கும்போதே பரிமல் இப்படி நினச்சிக்கிறாரு, இப்போது அவர் வேலைக்கும் போயிட்டு நாவல் எழுத வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அந்த வேலையை விட்டுட்டு முழு நேரமாக நாவல் எழுதி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இப்போது நாவலின் மூலமாக நல்ல வருமானம் வருது. இதனால் நாவல் எழுதவும் பயணம் மேற்கொள்ளவும் மட்டுமே தன்னுடைய நேரங்கள் செலவழிக்கப்படுமே, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிமல் நினைக்கிறாரு. இப்படி நினச்சிட்டே அவர் நாவலை எழுதிட்டு இருக்கும்போது அழைப்பு மணி அடிக்குது. இவர் எழுந்து போய் கதவை திறக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவருடைய உதவியாளர் வெளியில் போயிருக்கிறாரு, அதனால இவரே போகிறாரு. ரொம்ப எரிச்சலோடு போகிறாரு. ஏன்னா காலையிலேருந்து இது 4வது தடவை. இப்போது கதவை திறந்த உடனே இவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காந்தி பாபு ஐயா நிற்கிறாரு. காந்தி பாபு ஐயாவை இவர் முதல்ல எங்கே பார்த்தாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அசாமினுடைய அடர்ந்த காடுகளில் ஒரு அரிதான தாவர இனத்தை, அதாவது பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவர இனத்தை தேடிட்டு இருக்கப்போ பரிமல் காந்தி பாபு ஐயாவை சந்திச்சிருப்பார். அப்போ சந்திக்கிறப்போ பரிமல் உடைய மனதில் காந்தி பாபு ஐயாவை பற்றி என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை வயதிற்கு அவருக்கு ஒரு நரை கூட கிடையாது. வயது 55க்கு மேல், ஒரு நரை கூட கிடையாது. இளைஞர்களுக்கு சவால் விடும் அளவுக்கு அவருடைய வேகமும் ஆற்றலும் இருந்துச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் இப்போது அவர் கொஞ்சம் சோர்ந்து இருப்பதாக பரிமளுக்கு படுது. அவரை உள்ளே அழைத்து தேநீர் கொடுத்து உபசரித்துட்டு அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறப்போ காந்தி பாபு ஐயா ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்காக தான் பரிமளை தேடி வந்திருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால், பரிமல் ஒரு நல்ல வேட்டையாடி. அவர் ஒரு வேட்டைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. முதல்ல காந்தி பாபு ஐயா பரிமளை சந்திக்கிறப்போ பரிமல் ஒரு புலியை வேட்டையாடி இருந்தார். அந்த புலியை பாடம் பண்ணி, அதோட தலையை பாடம் பண்ணி அதை தன்னுடைய சுவற்றில் மாற்றி வச்சிருக்கிறாரு பரிமல். அந்த புலியை பார்த்துட்டு தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு, அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு காந்தி பாபு ஐயா. அப்போது அவருடைய எழுத்து எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு, நீ எழுதின ஒரு புத்தகத்தினுடைய பதிப்பகத்து இடமிருந்து நான் உன்னுடைய முகவரியை வாங்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் விஷயம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காந்தி பாபு வீடிகையோடு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்றத அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்பையும் கூட நீ துப்பாக்கி வச்சிருக்க தானே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம், அப்போ நாளைக்கு அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு நீ என்னோட வீட்டுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக அப்படின்னு பரிமல் வற்புறுத்தி கேட்டப்போ கூட காந்தி பாபு எதுக்காக அப்படின்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நீ நாளைக்கு வரதானே போகிற, பார்த்துக்கோ, ஆனால் காலை நேரத்திலே ரொம்ப சூரிய உதயத்திற்கு பிறகு வர மாதிரி வச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முகவரியும் கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போது பரிமல் யோசிக்கிறாரு, அந்த இடத்துக்கு போகணும்னா கார் இருந்தால் நல்லது. அப்போது சிபிகிட்ட தான் கேட்கணும். ஆனால் சிபி கார் ஓட்டணும் நாளைக்கு வான்னு சொன்னால் நிச்சயம் வரமாட்டான். அதனால் பக்கத்து மருந்து கடையிலேருந்து அவனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு செய்து அந்த அழைப்பில் மூலமாக சொல்கிறாரு, சிபி இந்த மாதிரி என்னுடைய வீட்டிற்கு ஒரு உயர்ந்த ரக நாய் ஜாதி நாய் ஒன்று வந்திருக்கு, ஆளோட அந்த நாய் உனக்காக காத்திருக்கிறது, நீ உடனே வா அப்படின்னு சொன்ன உடனே சிபி வந்துடுறாரு. ஏன்னா சிபியை பிடிக்க வேண்டும் என்றால் நாய் என்ற தூண்டிலை தான் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பரிமளுக்கு நல்லா தெரியும். நாய் பிரியர் அவர். அவரும் ஆசையாக பார்க்குறாரு. ஆனால் அங்கே நாய் எதுவும் இல்லை. இந்த மாதிரி நாளைக்கு நம்ம தாவரவியல் பேராசிரியர் காந்தி பாபு ஐயா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே சிபிக்கு பயங்கரமான கோபம் வருது. பரிமளினுடைய முகத்தில் ஒரு நல்ல அறை கொடுத்துட்றாரு. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிறார். நாளைக்கு வரதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒத்துட்டு காந்தி பாபு ஐயா எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அவரை பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை பரிமல் சொல்கிறாரு. சரி, இருவரும் நாளைக்கு கிளம்புறதா இருக்குது. ஆனால் மறுநாள் கிளம்பும்போது சிபி தன்னுடைய நாயாகிய பாதுஷாவையும் தன்னோட கூட்டிகிட்டு வராரு. இது பரிமலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போ பரிமல் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, சிபி வரும்போது நாயை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு தான் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் வருவார் அப்படின்ற விஷயம் நமக்கு மறந்து போச்சே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது சிபி, பாதுஷா,
பரிமல் 3 பேரும் காந்தி பாபு ஐயா வீட்டை நோக்கி போகிறாங்க. போயிட்டு ஒரு காலையில் ஒரு 12 மணி அளவில் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. இப்போது காந்தி பாபு ஐயா அவங்கள வரவேற்றுட்டு சொல்கிறாரு, என்னுடைய உதவியாளரின் வலது கையில் காயம் பட்டிருக்கு, அதனால் அவனால் இன்றைக்கி உங்களுக்கு தேநீர் தயாரிக்க முடியாது, எனவே நானே தேநீர் தயாரித்து ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் வேணுங்கிறப்ப கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பாபு ஐயா தன்னிடம் உள்ள சில அரிய வகை தாவரங்களை அவங்களுக்கு காட்டுறாரு. அந்த தாவரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரங்கள். ஒவ்வொன்றும் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிறாரு. அதுக்கு சிறிதளவு சூரிய ஒளி படுற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு துவாரம் மாதிரி இருக்குது. அந்த துவாரத்தின் வழியாக ஒரு பூச்சியை பிடிச்சு உள்ளே போட்டால் அந்த தாவரங்கள் கச்சிதமாக அந்த இரையை விழுங்குவதை எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போது உங்கள் வீட்டில் பாச்சான் தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செடிகள் வச்சு வளர்க்கலான்னு காந்தி பாபு ஐயா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அங்கே தொழிற்சாலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட தகர ஷெட்டு போட்டு ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி இருக்குது. அதோட மேல் பகுதியில் கொஞ்சம் ஒரு துவாரம் இருக்குது. இந்த மாதிரி அமைப்புடைய ஒரு இடத்த பார்க்குறாங்க. அங்கே தான் காந்தி பாபு ஐயா இவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மேலே ஏறி அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே இருப்பதை காட்டுறாரு. அது ஒரு மரம். அந்த இன்னும் பேரே இடப்படாத ஒரு மரம். இந்த மரத்தை காந்தி பாபு ஐயா காட்டிட்டு சொல்கிறாரு, இப்போ இந்த மரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றதையும் அவரே சொல்கிறாரு. மத்திய அமெரிக்காவின் உடைய ஒரு காடுகளில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மரம் இது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அந்த காந்தி பாபு அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்ததற்கான காரணத்தை பற்றி சொல்கிறாரு. அது ஒரு பெரிய பேராசிரியர் அந்த மரத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மரணம் அடைஞ்சிடுறாரு திடீர்னு. அவருடைய உடல் கூட பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடைக்கல. அவருக்கு என்ன ஆனது அப்படின்னு அறிந்து கொள்ளும் ஆவலில் இவர் போகும்போது அவரினுடைய டைரியில் கடைசி பக்கத்தில் இந்த மரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் இவரும் இந்த மரத்தை நோக்கி போகிறாரு. இந்த மரத்தை பற்றி சொல்கிறப்போ அங்கே வாழும் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, பேய் மரம், சாத்தான் மரம், பூதம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவரே அந்த மரம் ஒரு குரங்க சாப்பிட்றத கண் கூட பார்க்குறாரு. அப்படி பார்த்தவர் தான் இதை பற்றி மேலும் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் அந்த மரத்தினுடைய ஒரு சின்ன கன்றை கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து தன் வீட்டில் வைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மரத்திற்காக இவர் இறந்த எலிகள், பூனை, நாய் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தும்பிக்கைகள் தொங்குற மாதிரி இருக்குது. யானைக்கு தும்பிக்கை இருக்குல்ல, அது மாதிரி அந்த மரத்தை சுற்றியும் ஒரு 7 தும்பிக்கைகள் தொங்கிட்டே இருக்கிறத சிபியும் பரிமளும் என்னவே செய்கிறாங்க. 7 தும்பிக்கைகள் இருக்குது. மரத்தினுடைய மேலே உச்சியில் பார்த்தோன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. இந்த மரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தும்பிக்கையின் மூலமாக இரையை பற்றி தன் மேலே இருக்கிற அந்த துவாரத்தில் அந்த இரையை வச்சோடனே உள்ளே போயிடுது இறை. இதுதான் அதோட பழக்கம் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொல்லும்போது பரிமளுக்கும் சிபிக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போது இவங்க இங்கே இருக்காங்க இல்லையா, பேராசிரியருக்கு பாதுஷாவின், அதாவது சிபியின் நாயினுடைய வருகை அவ்வளவா பிடிக்கல. இதை ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. பழக்கப்பட்ட நாய் தானான்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இதை வீட்டுக்குள்ளேயே கட்டி வைங்கன்னு சொல்லி ஜன்னலில் கட்டி வச்சுட்டு தான் இவங்க இங்கே வராங்க. இப்போது இவர் பேராசிரியர் மேலும் சொல்கிறாரு, இந்த மரத்திற்கு நான் தினமும் 2 கோழிகள் அல்லது ஒரு சிறிய ஆடு இதை தான் உணவாக கொடுப்பேன். இப்படி கொடுக்குற வரைக்கும் நேற்று வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மரம் தனக்கு உணவு போதாத போது தனது தும்பிக்கைகளை ஒரு மாதிரி அசைச்சு சத்தம் போடும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்னும் பசி அடங்கலைன்றதை புரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் இறை கொடுப்போம் நாங்கள். நேற்று 2 கோழிகளை முழுதாக விழுங்கிய பிறகும் இந்த மரம் அப்படி சலசலத்தது. அப்போ என்னுடைய வேலையால் என்ன பண்ணுவதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே அவனுடைய வலது கையை அப்படியே அந்த தும்பிக்கைகள் பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் பக்கத்தில் போய் போராடி அவனை விடுவிச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயும் அவனது வலது கையில் இருந்து சிறிது சதையை எடுத்து தன் வாய்க்குள் போட்டு அந்த துவாரத்திற்குள் போட்டு சுவைப்பதை நானே என் கண்களால் பார்த்தேன். இது மனித இறைச்சியும் சாப்பிடுவோம் அப்படின்ற விஷயமே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இத்தனை நாளில் இந்த மரம் என்கிட்ட அந்த மாதிரி வன்முறையை பிரயோகித்ததே கிடையாது. ஒரு நாய்க்குட்டி தன் எஜமானனுக்கு கட்டுப்பட்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த மரம் என்கிட்ட இருந்தது. ஆனால் நேற்றைக்கு என்னுடைய வேலைக்காரனை இது தாக்குனதுலேருந்து எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஆனால் என்னுடைய வேலைக்காரனும் அதுக்கு
சளைத்தவன் இல்லை. அதாவது என்னன்னா, அந்த மரத்திற்கு உணவை கொடுப்பது போல் கொடுத்து ஏமாற்றுவது, அதற்குரிய உணவை தான் சில நேரம் எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பண்ணுவான். அதை கேலி பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ணுவான். அதனால கண்டா அவனை அப்படி பண்ணிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த மரத்திற்கு மூளை இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், நேற்று எனது வேலைக்காரனை இது கடிச்சதுக்கப்புறம் நான் இதை விஷம் வச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணேன். அந்த உணவில் விஷத்தை தடவி அதுக்கு வச்சேன். அது தும்பிக்கையால் தொட்ட உடனேயே அது விஷம் கலந்திருப்பதை உணர்ந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிருச்சு அந்த இரையை. தான் உட்கொள்ளவே இல்லை. அதனால இந்த மரத்திற்கு மூளை இருக்கு. இப்ப எதற்காக நான் உனது உதவியை நாடுகிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மரத்தை நீ சுட வேண்டும், குறிப்பார்த்து சுட வேண்டும். சுடுவதன் மூலமாக இதை வீழ்த்த முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொல்றாரு. இப்போ சிபிக்கும் பரிமளுக்கும் இதை கேட்டு அப்படியே ஒரு உறைஞ்சு போய் நிற்கிறாங்க, பயந்து போய் நிற்கிறாங்க. இப்போ சொல்கிறதுக்கு சிபி பரிமல் தயாராகிறப்போ பேராசிரியர் தடுக்கிறாரு. இல்லை, இப்போ இந்த மரம் வந்து தூங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய வேட்டை சாஸ்திரத்தின்படி தூங்குகின்ற எதிரியை சுட்டு கொள்ளக்கூடாது, அப்படி தானே? அதனால் அது முழிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சொல்கிறாரு. அதனால் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறாங்க, எல்லாரும் காத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மரம் முழித்தது. திடீர்னு ஒரு மாதிரி சலசலன்னு சத்தம், அதோட தும்பிக்கைகள் இங்கிட்டு இங்கிட்ட அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். மரம் முழிக்க ஆரம்பிக்குது. இப்போது பேராசிரியர் வந்து சொல்கிறாரு, மரம் முழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வீட்டிற்குள் கட்டப்பட்டிருக்கும் சிபியினுடைய நாயாகிய பாதுஷா பயங்கரமாக ஊழையிடுது. ஒரு மாதிரி வினோத சத்தத்தை எழுப்புது. அது தன்னுடைய கட்டை அவிழ்த்து கொண்டு வெளியில் வர்றதுக்கு துடிக்குது. இந்த நேரத்தில் அவங்களால ஒரு வினோதமான மனத்தை உணர முடிகிறது, ஒரு சுகந்தம். இது என்ன மாதிரியான வாசனை அப்படின்னு சொல்லி பரிமல் யோசித்து பார்க்குறப்போ, சிறு வயதில் பரிமலுக்கு தனது தொண்டையில் இருக்கக்கூடிய சதையை அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவதற்காக குளோரோஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த வாசனை இப்போ அதை திருப்பி அவரால் உணர முடியுது. அது மாதிரி ஒரு வாசனை அடிக்குது. ஆனால் நாய் கட்டுக்கணங்காமல் கத்தி கயரை பிரிச்சுக்கிட்டு ஓடி வந்து இந்த மரத்து மேலே ஏறிடுது. அது அப்படியே அந்த தும்பிக்கை அந்த நாய் அப்படியே முறுக்கி தன்னுடைய தலையில் உள்ள துவாரத்திற்கு கொண்டு போகுது. இதை பார்த்த உடனே சிபியால் தாங்கவே முடியல. பெரிதும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய நாயை காப்பாற்றுறதுக்காக பேராசிரியர் எவ்வளவோ கத்தியும் கேட்காம அந்த மரத்துக்கிட்ட ஓடி போய் தன்னுடைய நாயை பிடுங்க பார்க்குறாரு அந்த தும்பிக்கையிலேருந்து. இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தினுடைய தும்பிக்கையானது நாயை அப்படியே சுழட்டி விட்டுட்டு சிபியை நல்லா வளைச்சி பிடிச்சிருது, இடுப்பை வளைச்சி பிடிச்சிருது. இப்போது ஒரு மாதிரி கலவரம் ஆயிடுது. என்ன பண்ண அப்படின்னு தெரியல. பேராசிரியரும் பரிமளும் போய் சிபியை கட்டாயமாக பிடிச்சி இழுத்த உடனே அந்த இன்னொரு தும்பிக்கையால் ஒரு கன நேரத்தில் நாயை சுருட்டி அப்படியே தன் தலைக்குள்ளே போட்டு அப்படியே சாப்பிட்றது அந்த மரம். எதுவுமே நடக்காத மாதிரி, ஒரு துண்டு எலும்பு கூட மிச்சம் இல்லை, அப்படி முழுசாக சாப்பிட்ருது. இப்போது சிபியால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. அவனும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கான். ஏன்னா அந்த மரம் அவனை இடுப்பை நல்லா வளைச்சிருச்சு இல்லையா, கடுமையாக தாக்கப்பட்டிருக்கான். கன நேரம் கூட தாமதிக்காமல் பரிமல் அந்த மரத்தை சுட்டு விடுறாரு. சுட்ட உடனே எப்படி ஒரு மனித உடலையோ அல்லது விலங்குகளின் உடலையோ சுட்டால் ரத்தம் தெரிக்குமோ அது மாதிரி தெரிச்சு அந்த மரம் அப்படியே விழுந்துடுது. அப்படியே அதோட முடிஞ்சிடுது. அந்த மரத்தினுடைய கதை முடிஞ்சிடுது. இப்போது சிபி கூட ஒரு கேள்வி பேராசிரியர்கிட்ட கேட்டார். இதை மரம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, மண்ணிலிருந்து வளர்றத மரம்னு சொல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பேராசிரியர் கேட்டிருப்பார். கடைசியாக அந்த பசித்த மரமானது தன்னுடைய இறுதி நாளை நிறைவு செஞ்சிடும். அதோட இப்போது பரிமல் இப்படி எழுதுகிறாரு, அந்த நிகழ்ச்சிக்கு நடந்து 4 மாதத்துக்கு அப்புறம் தான் என்னால் அடுத்து எழுதவே முடிஞ்சது. இன்னும் கூட பார்த்தா சிபிக்கு கடுமையான இடுப்பு விழா எலும்புகள் 2 எலும்பு முறிஞ்சிருச்சு. அதுக்காக அவன் கட்டெல்லாம் போட்டு அந்த உடல் நிலையிலிருந்து அவன் தேறி வர்றதுக்கு இத்தனை நாள் 4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ சிபி புதுசாக அந்த பாதுஷா எந்த ரக நாயோ அதே இனத்தில் இன்னொரு நாய் வாங்கிட்டான், வேட்டை நாய் வாங்கிட்டான். இது தவிர திபேத்திய நாய் ஒன்றும் ஒரு குட்டி ஒன்றும் கூட வளர்க்குறான். இப்போ தான் எல்லாரும் அவங்கவுங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கோம். இப்போ கூட பேராசிரியர் கேட்ட ஒரு கேள்வி ஞாபகம் இருக்குது. என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்சிகளை கொல்லணும்னா அந்த பூச்சிகளை உணவாக உண்ணக்கூடிய செடிகள் என்கிட்ட இருக்குது, வேணுமான்னு கேட்டார். நான் அவரை கும்பிட்டு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பேராசிரியருமே இந்த மாதிரி மாமிச பட்சிகளான செடிகளை வளர்க்குறது கிடையாது. அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு
அவர் புடலங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் போன்ற செடிகளை பயிரிட்டு வளர்க்குறாரு அப்படின்னு பரிமல் சொல்கிறதோட இந்த கதை நிறைவு பெறுகிறது. வித்தியாசமான வினோதமான கதை. வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிப்புடன் சந்திக்கலாம். நன்றி.